Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இது சப்பாத்தி பூரிக்கு ஒரு நல்ல சைடு டிஷ்ஷா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி ஒரு 2 துண்டு, பூண்டு ஒரு 6-7 பூண்டு பல்ல ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 6-7 ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா சுட வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்ச உடனே மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ்னு சொல்லுவாங்க, இதை அதில் போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆயில். அதில் பட்டை 2, கிராம்பு ஒரு 6-7 ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது கிரேவியில் சாப்பிடும் போது கொஞ்சம் கிரன்ச்சி ஃபீல் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூன் அளவு சொல்கிறேன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே இப்போ இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல கலவை, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல சோயா, அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதை நல்லா புழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா கொதிக்குது கிரேவி. இந்த டைம்ல அந்த சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அந்த மசாலா எல்லாம் அதில் இறங்கிரும். நெக்ஸ்ட் கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவிக்கு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை மேலே போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு நல்ல சைடு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மட்டன் சாப்பிட முடியாத டைமில் இது நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். டேஸ்ட்டும் கூட ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் சப்பாத்தி மீல் மேக்கர் கிரேவி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.